என்னத்தை வந்து சொல்கிறாங்கன்னா, முதல்ல அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கா, அதாவது லோக்கல் ஸ்டாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். திமுகவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, ஒரு அருகதையும் இல்லை என்றுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். நான் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பல முறை திமுக கட்சியை பொறுத்தவரை வந்து ஒரு தோல்வி அடைந்திருக்கின்ற ஒரு நிலை வந்து வரலாறு நிச்சயமாக நமக்கு உணர்த்தும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் டெபாசிட்டே போச்சு திமுகவுக்கு. 91 2 சீட்டு தான் வராங்க, 2 சீட்டு தான் வராங்க 91. அதன் பிறகு ஆர்கே நகரில் 2015 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது. அன்றைக்கி நிற்கும்போது திமுக வந்து நின்றுதா? ஏன் நிற்கல அன்றைக்கி? திமுக நிற்கல அன்றைக்கி. அப்போ திமுகவுக்கு என்ன இருக்குது இருக்கு பேசுறதுக்கு? திமுக நிற்கல. ஏன் நிற்கல? அரசு பதி கேளுங்க நீங்கள். சரி, அதே வந்து 2012 புதுக்கோட்டையிலே எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றுதா? இந்த வீர சூரம் பற்றி பேசுகிறாங்களே இப்போ. அப்போ எங்கே போச்சு வீரம் சூரம் எல்லாமே? அப்போ எங்கே போச்சு? அப்போ நிற்கிறதுக்கு முடியல உங்களால். ஆனால் இப்போது பொதுச்செயலாளர் பொறுத்தவரை ஒரு அறிக்கை தெளிவாக கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் நேற்றை கூட ஒரு கூட்டத்தில் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை வந்து விக்கிரவாண்டி எங்களுடைய கோட்டை. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும், யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ கூட இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிட்வீன் வந்து டிஎம்கேக்கும் எங்களுக்கும் 6000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக ரீதியில் முழுமையான அளவிற்கு வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை தேர்தலை வந்து நடத்துவதற்கு உத்தரவாதம் கொடுத்தால், அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஈரோட்டில் பொறுத்தவரையில் என்ன நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும். வாக்காளர்கள், பொதுமக்கள் அவரெல்லாம் ஆடு மாடுகளைப் போல பட்டியல அடைத்து காலையிலிருந்து அவங்களுக்கு சாயந்தரம் வரல கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனித்து அவங்கள வந்து வெளியில் போக விடாமல் செய்து அவங்கள சுற்றுலா கூட்டு போகிறது, அவங்க வீட்டுக்கு போய் துணி துவைச்சி கொடுப்பது, அவங்க வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் பேச்சு கொடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தையே வந்து கேலி கூத்தாகி ஒரு வெட்கப்படுகின்ற, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதை ஈரோடு இடைத்தேர்தலில் அரங்கேற்றியதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு ஊடகங்களில் வந்ததா இல்லையா? அப்படி சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகார துஷ்பிரயோகம் இன்னைக்கு வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முழுமையாக என்ன பண்ணுவாங்க? அரசாங்க நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் எந்த வேலையும் நடக்காது. ஒட்டுமொத்தமாக வந்து ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்கே வந்து விக்கிரவாண்டியில் தான் முகாமிடுவாங்க, கேம்ப் போடுவாங்க. போட்டு பணம், அது மட்டும் ஆட்பலம், அதே போன்று அதிகார துஷ்பிரயோகம் கூட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு அதிகாரிகள் முழுமையாக அங்கே வந்து அதற்கு வந்து ஒரு உடந்தையாக வந்து அவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்கூட நடந்தது ஈரோடு இடைத்தேர்தலில். ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வந்து நியாயமாக, சுதந்திரமாக, அமைதியாக, அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனநாயக குரல் வலையை நெரிக்காமல் நடந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம்? இதில் போட்டியிருப்போம். ஸோ இப்போதை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூல். வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் எரிபொருள் கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் எரிபொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துலேருந்து டீசல் பெட்ரோல்லாம் நிலத்துலேருந்து கிடைக்குது. அது இன்னும் 50 வருஷம் தான் ஆகும். அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து முன்னுதாரணங்கள் இருக்குது. எங்கள் கட்சியிலேயே வந்து இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் வந்து திமுக அவங்க அப்பா காலத்திலிருந்து, யார் திரு மு கருணாநிதி காலத்திலிருந்து அத்துப்பிடிக்குது. முதல்ல வந்து இந்தியாவிலேயே வந்து இவர் சொல்கிறாரு, அதாவது தான் திருடி பிறரை நம்பாதுன்னு சொல்லிட்டு. இவங்கள நான் என்ன சொல்கிறேன்னா, திருடன் ஓடுறானா இவன் திருடனா இருப்பான். இவன் மறைக்கிறது என்ன பண்ணுவானா,
திருட ஓடுறாமான்னுவான். அதனால ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை சூறையாடி வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு திருட்டு கும்பல் தான் திமுக தான். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனத்தோடு ஒரு தேர்தலை சந்தித்து எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு செயல் என்பது நிச்சயமாக ஜனநாயக விரோத செயலாகத்தான் ஜனநாயக ரீதியாக தேர்தல் கமிஷனில் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் ஈரோடு எலெக்ஷன் நடந்தது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இன்னும் உடனே அதுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம். கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தோம். இங்கே நாங்களாம் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். வாங்கி தூக்கி போட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்கல. சரி, ஆடு மாடுகளை போய் பட்டியலில் அடைச்சி வச்சுக்கிறாங்க. 36 இடங்களில் போட்டு அப்படியே ஷாமினா போட்டு அவங்களுக்கு இதே ஒரு 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 தனியார் தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் 24x7 அவர் போய் பேட்டி எடுக்கிறாரு. அவரே அடிச்சு ஓட்டினாங்களா இல்லையா? அவரை பத்திரிக்காரங்க போய் பேட்டி எடுக்க முடிச்சுதா? அப்போ டெமோக்ரஸி எங்கே போச்சு? ஜனநாயகம் எங்கே போச்சு? அப்போ உங்களால் சுதந்திரமாக பேட்டி எடுக்க முடிச்சுதா? பயந்து போவங்க. எவன் அடிப்பான், எவன் கேமரா போடுவான், எவன் திட்டுவான். இன்னைக்கு காலையில் எழுந்தவொடனே இன்னைக்கு எவங்கிட்ட திட்டு வாங்குவோம், திமுககிட்ட எவங்கிட்ட அடி வாங்குவோம், எவங்கிட்ட போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா விட்டு வருவோம். அந்த நிலைமை தானே இருந்தது. சரி, எங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி இடத்தில் நடக்கும்போது அந்த மாதிரி நிலைமை இருந்ததா? சொல்லுங்கள் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள்லாம் அரங்கேற்றப்படும் போது இதை கலந்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? புரியுதுங்களா? அதனால தான் ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் புறக்கணிப்பு. அந்த வகையில் தான் இன்னைக்கு பொதுச்செயலாளரும் சரி, அதே போன்ற கட்சியில் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அது இன்னைக்கு பொதுச்செயலாளர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஓட்டு போடுறது அவங்க புறக்கணிக்கிறாங்களா, அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடக்கூடாது, அது அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. இப்போ யார் கேட்டது? ஒன்று தெரிஞ்சுங்க, காலங்காலமாக ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமாக ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.